மகாநதி சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம சாரதா இருந்துட்டு முத்துமணி மலர் தான் உண்மையான பொண்டாட்டின்னு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. அதுக்கடுத்துதான் காவேரி கங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாரதாவுக்கு ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் விஜய் இருந்துட்டு இவங்களால பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்க அத்தை, அதனால நீங்க தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை மாப்பிள்ள, எனக்கு சொத்து போகிறத பற்றிலாம் கூட கவலை இல்லை, ஆனால் அவ தான் உண்மையான பொண்டாட்டின்னு சொல்லிட்டாங்களே, அதுதான் மாப்பிள்ள என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்படின்னா நான் 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இவங்களால நம்ம யாருக்கும் நிம்மதி இல்லை, பேசாமல் அந்த பாதி ஷேரை இவங்களுக்கு கொடுத்து இவங்களை இங்கேருந்து அனுப்பி விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அனுப்பி விட்டுருங்க மாப்பிள்ள, இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிடுறாங்க. கிருஷ்ணாவும் முத்துமணி மலரும் ஆசைப்பட்ட மாதிரியே பாதி ஷேரை வாங்கிட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, சிந்து இருந்துட்டு இருந்தாலையும் அந்த குடும்பத்தை நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படி பண்ணதுனால தான் இன்னைக்கு பாதி ஷேரை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு பங்கு தான் தருவன்னு சொன்னவங்க கிட்ட பாதி பங்கை வாங்கிட்டு வந்தாச்சு. இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக வாழணும். பார்த்தியா, அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருமே வசதியாக தான் இருக்காங்க, நம்ம தான் பிச்சைக்காரங்களாக இருந்துட்டுருக்கோம். பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உன் புருஷன் கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.